அல்லாஹு அக்பர். இது சாதாரண சிறப்பு கிடையாது, சாதாரண அந்தஸ்து கிடையாது. சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆன் நபித்தோழர்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறது பாருங்கள். நபியே, அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால், அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால் சுஜூதின் அடையாளங்களை பார்ப்பீர்கள் நபியே. அல்லாஹு அக்பர். யாரை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது? அபூபக்கரை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது ரலியல்லாஹு அன்ஹு. உமரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் சொல்லுகிறது. மேலே குறிப்பிட்ட அத்துணை வாலிப சமூகத்தையும் பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது. நபியே, அவர்களுடைய நெற்றியை பார்த்தால் சுஜூதுடைய அடையாளங்களை பார்ப்பீர்கள். சுஜூதுடைய அடையாளங்கள் எதில் வரும்? எதில் வரும்? எதில் வரும்? ஸலாவில் வரும், தொழுகையில் வரும். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் நேரான சமூகம். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு பயணிக்கக்கூடிய சமூகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்தவர்களே, நீங்க இப்போ ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோவில் சஹாபிகளை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லும்போது சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், அவர்களுடைய முகத்தில் சுஜூதுடைய அடையாளம் காணப்பட்டது என்பது அந்த ஆயத்துக்குடைய அர்த்தம் இருக்கும் என்பது அதனுடைய அர்த்தம். ஆனா இது என்ன விளக்கம் சொல்றாருன்னா, அவர்களுடைய நெற்றியில் சுஜூதுடைய அடையாளம் காணப்பட்டது என்று இந்த குர்ஆன் ஆயத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விளக்கம் சொல்றாரு. விளக்கம் வேண்டியது சொல்லுங்க, அது அல்லாஹ் அவரும் பார்த்துக்கொள்ளட்டும். ஆனாலும் இது ஒரு தப்பான ஒரு கருத்தாக அமையுது. முதலாவது உஜூஹ் என்ற சொல்லுக்கு நெத்தி என்ற அர்த்தமே இல்லை. ஜபுஹத் என்ற அர்த்தம் நெத்தி. உஜூஹ் என்ற வஜ்ஹுடைய ஜம்மு உஜூஹ், முகங்கள் என்ற அர்த்தம், முகம், ஃபுல் ஃபேஸ். அதுக்குதான் அரபியில உஜூஹு வஜ்ஹு உஜூஹ் என்று சொல்றது. இங்க இந்த நெத்தியை காட்டிக்கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் எல்லாம் சொல்லி அவங்களோட நெத்திகளிலே சுஜூதுடைய அடையாளம் காணப்படும் என்றா இந்த நெத்தி கருக்கிறத சொல்றது பச்சை பொய். அது பச்சை பொய். அது நல்லா விளங்குங்க. குர்ஆனுக்கு விளக்கம் எழுதி எந்த முஃபஸ்ஸிராவது இந்த ஆயத்துக்குரிய அர்த்தம் நெத்தி கருக்கிறதுன்னு ஒத்தருமே எழுதி இல்லை. சரி, இந்த ஆயத்துக்கு ஹதீஸ்ல விளக்கம் சரி, நெத்தி கருக்கிறதுன்னு சொல்லப்படலை. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நாளை மறுமை நாள்ல அவங்களோட முகங்கள், துனியாவில் அதிகமாக சுஜூது செய்த மக்களுடைய முகங்கள் நாளை மறுமையினால நெத்தி கருப்பண்டதில்லையும் இல்லை, வெள்ளையாக காணப்படுமாம். அவங்களோட முகத்தில் ஒரு ஒளிமயம் இருக்குமாம். சுஜூது செய்தவர்களுடைய முகங்கள் நாளை மறுமையினாலில் அடையாளம் என்றா என்ன? முகம் வெள்ளையா காணப்படும், அழகா காணப்படும். துனியாவில் நெத்தி கருக்கிறது அல்ல. இப்ப இது என்ன நடக்குன்னு கேட்டா, நெத்தி கருத்தவன் அவன் தான் தொழுதவன் மாதிரியும், நெத்தி கருக்காதவன் தொழாதவன் மாதிரியும். இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? நெத்தி கருத்தவனுக்கு கண்ணாடியை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெருமை. என்ன நெத்தி கருத்திக்கு, நான் நெத்தி கருத்தவங்களை நான் குறை சொல்லல, அல்லாஹ்க்காண்டி மன்னிச்சுவோங்க, அந்த நோக்கம் எனக்கு இல்ல. நெத்தி கருத்தவன் இப்ப கண்ணாடி முன்னால இருந்து கொண்டு அப்ப என்ன நெத்தி கருத்து இருக்குது என்றா அவனுக்கு முகஸ்தூதி ஏற்படுமே, ரியா ஏற்படுமே. அட என்ன மத்தவன் காணும் போது தொழுகையாளி என்று சொல்லுவாங்க, புகழுவாங்கன்ற எண்ணம் வந்தா அது ரியா, முகஸ்தூதி வந்தா அது சின்ன சிறுக்கது. சின்ன சிறுக்கண்டா என்ன? அமலில இன்னும் மொத்தம் என்ன புகழணும்னு நினைக்கிற லெவல் எல்லாம் வரும். அதுல சில அறிஞர்கள் அப்படி விளக்கம் சொல்றாங்க அதுக்கு. அதனால் இது நெத்தி கருக்கிறது, நெத்தியை காட்டி கொண்டு இப்படி விளக்கம் சொல்றதெல்லாம் அது அது குர்ஆனுக்கு சொந்த விளக்கம் கொடுக்கிறது. இதுக்கு சொந்த விளக்கம் இது. அடுத்தது, பழைய காலத்துல இந்த பண்பாயிலையும் அதாவது சிமெந்தியிலையும் இந்த டைலுகள்ல அந்த காலத்துல முன்ன காலம் தொழுது அவங்களோட நெத்தியெல்லாம் கருக்கு. இப்போ ஒத்தட்டையுமே கருக்கில் எல்லாம் காப்பட் போட்டிருக்குது. காப்பட்ல கருக்காது. சில பேருக்கு கருக்கும், சில பேருக்கு கருக்காது. டாக்டர்மார்ட்ட கேட்டு பாருங்க. சிலவங்களோட அந்த தோல்ட தன்மைக்கு அவசரமா கருக்கும். அது ஒரு இடத்துல வச்சு கொஞ்சம் வச்சு கொண்டு இருந்தாலே சிலவங்களோட தோல் கருக்குறில்ல, அது தோல்ட தன்மை. அது அப்படி என்றால் அல்லாஹு தாலா சொல்லிக்கணும், சஹாபிகள்ல சொஃப்டான தோல் உள்ளவர்களுடைய முகங்கள் நெத்திகள் மட்டும் கருக்கும், மற்றவங்களோட கருக்காதுன்னு தான் சொல்லிக்கணும். இது அப்பட்டமான ஒரு பிழையான ஒரு விளக்கம். இது நீங்க வேண்டி உலமாக்கள்கிட்ட கேளுங்க. சமீபத்துல பார்த்தேன்,
இந்த ஆளுடைய கொள்கை பேசக்கூடிய இன்னும் ஒருத்தர் அவங்களுடைய ஆளோடு அவரும் விளக்கம் சொல்றாரு, இது நெத்தி அறுக்கிறதே அல்ல, இது சொல்லப்பட்ட நாளை மறுமை நாள்ல முகம் வெளிச்சமா இருக்கும்னு அவங்களே ஒருத்தர் சொல்றாங்க. அதனால இது ஒரு ஒரு பொய்யான விளக்கம். இது நான் இவரை குறை சொல்லணும்ன்றது எனக்கு நோக்கம் அல்ல, மக்களுக்கு தெளிவாக சொல்றேன். நெத்தி கறுக்கிறது அல்ல அங்க சொல்லப்பட்டது. அது நெத்தி கறுக்கிறது என்று அவருடைய தோல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தவிர, சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், சுஜூதுடைய அடையாளம் அவர்களுடைய முகத்தில் இருக்கும் என்றால் அது நாளை மறுமையினால் அல்லாஹு தஆலா அதிகமான சுஜூது செய்த மக்களை ஒரு ஒளிமயமாக 100 ஒரு ஒளிமயத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்பதுதான் அதனுடைய விளக்கம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அந்த ஒளிமயம் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி அருளட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.